எல்லாருமே ChatGPTயோட இமேஜஸ், ஏஐ ஜெனரேட் பண்ற இமேஜஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல, Google சைலன்ட்டா அவங்களுடைய ஏஐ வீடியோ மேக்கர கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? என்னென்ன பண்ணிருக்கு? எப்படி வீடியோ ரியலிஸ்டிக்கா இருக்கா? இல்லையா? எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே தெரியும். வெல்கம் டூ தமிழ் டெக்னாலஜி அண்ட் வெல்கம் டூ எபிசோட் 2 ஆஃப் ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்ட நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு Google Chrome ஓப்பன் பண்ணிட்டு, மேல Google AI ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து சைன் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்குள்ள கன்டின்யூ பண்ணலாம். இதுல நம்ம போன வீடியோல, அதாவது ட்ரை பண்ணலாம் எபிசோடு 1ல சாட், ஸ்ட்ரீம், ஸ்டார்டர் ஆப்ஸ் இது 3 தான் பார்த்தோம். பட் இப்ப இதுல புதுசா வீடியோ ஜென்னு ஒண்ணு இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சாம்பிள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நான் வந்து கிரியேட் அ வீடியோ ஆஃப் ஹேண்ட்ஸ் குயிக்லி ஸ்லைசிங் அ ஆனியன் ஆன் த வுட்டன் கட்டிங் போர்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ நேரத்தில ஜெனரேட் பண்ணி தருதுன்றத பார்ப்போம். இதில மேக்ஸிமமா 8 செகண்ட்ஸ் வரைக்கும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வைட் ஆங்கிள் வேணுமா? இல்ல ஐ மீன் லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா? இல்ல போர்ட்ரேட்ல வேணுமான்றதையும் உங்களால இது பண்ணிக்க முடியும். மொத்தம் எத்தன ரிசல்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதையும் உங்களால வந்து இங்கேயே மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதில என்ன வரக்கூடாது அப்படின்றது இந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு கலரா இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அனிமேஷன் மூவி மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அப்படிங்கிற மாரி நெகட்டிவ் பாயிண்ட் எதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க இங்க வந்து சொல்லலாம். ஸோ ஓகே. நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லயே வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ லோட் ஆயிட்டுருக்கு. வாவ்! சீரியஸா இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு. உண்மையாவே இது இருக்கிற மாரியே இருக்கு. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா சூப்பரா பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் எரர்ஸ் இருந்தாலுமே, அத அந்த அளவு ரியலிஸ்டிக்கா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப அடுத்து நம்ம வந்து ஒரு இமேஜ அப்லோட் பண்ணிட்டு, அதுலேருந்து வீடியோ ஜெனரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட இமேஜ அப்லோட் பண்ணிட்டு, கிரியேட் அ இமேஜ் ஆஃப் திஸ் பில்டிங் சேஞ்சிங் இன்டூ எ ரோபோட் அப்படின்ற மாரி கேட்டிருக்கேன். ஸோ ரன் குடுப்போம். அதால வந்து இப்போதைக்கு இந்த ப்ராம்ப்ட்ட வந்து ரன் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ ஆக்சுவலி நான் இத வந்து இங்க இப்ப தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அப்லோடிங் இமேஜஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்ற மாரி போட்டிருக்கு. ஸோ அப்லோடிங் இமேஜஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு எம்ப்டியான ரோஸ், எம்ப்டியான டிஸ்க் அது இருக்கிற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அண்ட் ஒரு வார்ம் லைட்ல அந்த மாரி கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அது எப்படி ரிசல்ட்ஸ் குடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கேட்டதுக்கும், இங்க நான் எழுதியிருக்கிறதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் உங்களால பார்க்க முடியும். நான் சொல்லும்போது உங்ககிட்ட சிம்பிளா தான் சொன்னேன். பட் இங்க பாருங்க எவ்வளோ பெருசா அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, ப்ராம்ப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து ப்ராம்ப்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா, அப்பதான் எனக்கு தெரியும். நீங்க வந்து அத தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு. வாவ்! சீரியஸ்லி டிஸ்னி, பிக்ஸாரோடைய ஸ்டைல்ல நான் கேட்டிருந்தேன். அதே மாரி ஆனிமேட் பண்ணி குடுத்துருக்கு. வாவ்! ரியலி, ரியலி அமேசிங் காய்ஸ். இந்த மாரி நீங்க டவுன்லோடும் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வீடியோஸ ஈஸியா நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியுது. வித்தின் செகண்ட்ஸ்ல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது அழகா தெரியுது. பட் இது வந்து ஒரு ஒரு முகத்த அத வந்து காட்ட வந்து மறுக்குது. பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ரீசன்ஸ் யுவர் ப்ராம்ப்ட் வாஸ் பிளாக்டு அந்த மாரி சொல்லி போடுது. ஸோ நம்மளோட ஃபேஸ ரிவீல் பண்ற மாரி நீங்க கேட்காம, வேற எந்த மாரி கேட்டாலுமே அதனால வந்து பண்ணி தர முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரு கேமரா வந்து 2 ஹேண்ட்ஸ் வந்து காஃபி ஷாப் டே அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதுற மாரி நீட் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுற மாரி கேட்குறேன். ஸோ அது எப்படி ஜெனரேட் பண்ணி தருது அப்படிங்கிறத பார்ப்போம். வாவ்! ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணியிருக்கு.
காஃபி சம்திங் இருக்கு. பட் நம்ம குடுத்த ப்ராம்ப்ட் படி வரல. ஸோ, அது காஃபி மட்டும் நம்மளதுன்றது தெரியுது. அத தாண்டி மிச்சதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் படிக்க முடியல. ஸோ, இந்த மாரி ஜெனரேட் பண்ணி தருது. பட் எனிவே இது வந்து நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. ஸோ, நான் இப்ப இவ்ளோ பெரிய ப்ராம்ப்ட் அடிச்சு இத வர வச்சேன். சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட்ட அது எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பார்ப்போம். கிரியேட் அ வீடியோ ஆஃப் அ கார்டன் அப்படின்னு சொல்லி கேட்போம். வித் ஃப்ளவர்ஸ் இன் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ, இப்ப ரன் குடுப்போம். ஓகே. ஸோ, ஒரு இமேஜ் ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாவ்! ரியலி வந்து நல்லா இருக்கு. ஸோ, ஃப்ளவர்ஸோட ஒரு கார்டன் நல்லா தான் இருக்கு. ஸோ, நான் டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நீங்க வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணலாம். இமேஜ் வந்து நம்ம போன வீடியோலயே சொல்லியிருப்போம். எப்படி வந்து இதே Google AI ஸ்டுடியோ வச்சு எப்படி இமேஜஸ் ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து இங்க ஐ கார்ட்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து தரேன். ஸோ, மறக்காம போய் பாருங்க. இது இல்லாம இந்த மாரி கோடிங், புரோகிராமிங், டெக்னாலஜி ரிலேட்டடான கன்டென்ட்ட பார்க்கறதுக்கு தமிழ் டெக்னாலஜிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி என்னென்ன வீடியோஸ் இனிமே போடலாம் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் போட ட்ரை பண்றேன்.